காய்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோன்னா நான் செய்யலை, எங்கள் அண்ணா வந்து செஞ்சிட்டு இருந்தார். உண்மையாலுமே சொல்லணும், ஒரு ஆம்பளை செஞ்சால் பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுனா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்க. செய்யறதுக்கான இன்க்ரீடியண்ட்டாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கனில் தயிர் உப்பெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளேயே செஞ்சுட்டாங்க. ஆனால் வீடியோ மட்டும் எடுத்து வைங்கன்னு சொன்னங்காட்டி எடுத்து வச்சாங்க. ஆனால் செம்ம ஃபன்னாக ஜாலியாக பக்கத்தில் இருக்கிற பாப்பாங்க எல்லாம் சேர்ந்துட்டு செம்ம ஜாலியாக செஞ்சுருக்குறாங்க. வீடியோ எடுக்கும் போதே காமெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா அரைச்சி போடல, நல்லா உரலில் வச்சு தட்டி போட்டிருக்குறாங்க. ஃப்ளேவர்னால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து போடலாம். இதுதாங்க எங்கள் அண்ணா ஃபுல்லாக பிரியாணி செஞ்சதெல்லாம் இவர் தான். சூப்பராக பிரியாணி செம்மையாக பண்ணியிருந்தார். மீன் குழம்பெல்லாம் செம்மையாக வைப்பார் உண்மையே. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கிக்கிட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறதுனா, எங்கள் அண்ணா வந்து கோயம்புத்தூரில் வேலையில் இருக்கார். ஆனால் அவர் ரூமில் இருக்கும்போது சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாணி செஞ்சுட்டு இப்போ நிறைய செய்யும்போது எப்படி வருமோன்னு பயந்துகிட்டே தான் செஞ்சுருக்குறாங்க. ஆனால் கொஞ்சமாக செய்கிறத விட நிறைய செய்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் எல்லாம் பாப்பாங்கெல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க. அந்த இடத்துல நானும் இருந்திருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் புதினா போட்டாங்க. புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சமையல் முறையே பார்த்திங்கன்னா அழகாக செஞ்சுருக்குற. அப்படி தம்பி பேசுகிற அப்படி பாருங்களேன். என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ஒத்த வாரத்தில் முடிச்சுட்டு அப்படி குட்டி தம்பி. அதான் எங்கள் அண்ணாவோட பையன். பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்கான்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிரில் வந்து சிக்கன் தயிர் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தாங்கள, அந்த சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. நாங்கள் கூட இந்த மாதிரி தயிரில் ஊற வச்செல்லாம் செஞ்சதில்லை. ஆனால் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நல்லா அதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர எனக்கு அது பார்க்கும்போதே செம்ம டெம்ட்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து என்ன தம்பி, இதுதான் எங்கள் அண்ணாவோட ஒய்ஃபு சரிங்களா. ரொம்ப சாஃப்ட் அவங்க பாருங்கள். பிரியாணிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கொதி வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்குள்ளே அரிசியெல்லாம் கழிஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு கழிஞ்சிட்ருக்காங்க. நல்லா தண்ணி கொதிச்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி சேர்த்திக்கலாங்க. அரிசி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சுண்டி வரட்டும். அந்த ஸ்பைசஸ் போட்டதையெல்லாம் காட்டவே இல்லை. அவங்க ஒரு குட்டி பாப்பா தான் வீடியோ எடுத்துருக்குற. அப்படியே அவங்கெல்லாம் சேர்ந்து ஜாலியாக எடுத்தங்காட்டி எதையோ மிக்ஸ் பண்ணிட்டாங்க பாவம். நல்லா இந்த பிரியாணி மசாலா, வரமிளகு பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சி